அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பயிற்சியாகும். அதாவது ரிஷப ராசிக்கு ஆட்சி பலம் கொன்ற, அதாவது ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. அதாவது உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு உங்களுடைய ராசிக்கு மற்றும் அதாவது 1ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, அழகு, காதல் மற்றும் திருமணம் போன்ற அனைத்து தலைப்பிற்கும் சொந்தக்காரரான இந்த சுக்கிர பகவான் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷப ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், தன்னுடைய வாழ்க்கையை தான் நினச்ச மாதிரி தான் இருக்கணும், தான் ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாமே அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். சுறுசுறுப்பானவங்க, எல்லா விஷயத்தையுமே தனக்கென ஒரு தனி அடையாளம் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். ஆடம்பரத்தின் சொந்தக்காரரான சுக்கிர பகவானையே அதிபதியாக கொண்டவர்கள். ஏண்டா இந்த ராசியில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கிறேங்க. ஏன்னா ரிஷப ராசி அப்படிங்கிறாங்க, ரொம்ப செல்வாக்கு இருக்கக்கூடிய ராசிகள், சுக்கிர பகவான் அதிபதின்னு சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் டோட்டலாக வித்தியாசமாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த ராசியில் பிறந்ததுனால என்னமோ தெரியல, இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் ஆளாயிட்டுருக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதிர்மறையாக நடக்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. எனக்கு கிடைச்ச அனுபவம், வாழ்க்கையில் வெறும் அனுபவத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த அனுபவம் எப்போ தான் ஒரு வாய்ப்பாக மாறும், எப்போ தான் வெற்றியாக மாறும் அப்படிங்கிறத ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்களும் இந்த ரிஷப ராசிக்காரங்க தான். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேலை அப்படிங்கிறது சரியாக கிடைக்கலைங்க, அப்படியும் அந்த கிடைச்ச வேலை எனக்கு திருப்தியாக இல்லைங்க, வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத சில மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. வயசுக்கு மீறின அனுபவம் மட்டும்தான் கிடைக்குதுங்க. ஆனால் தொழிலும் எந்த விதத்துலையும் சரியாக போகலை அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அனுபவம் மட்டும்தான் கிடைச்சிட்ருக்கே தவிர அதனால் ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. நைட்டும் பகலும் பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு சரியான விதத்தில் அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காமே இருக்குது. எல்லாருமே என்னை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா யாருமே எனக்கு உதவி பண்ண தயாராக இல்லை. என்னுடைய பலத்தை பலவீனமாக மாற்றக்கூடிய அளவுக்கு சில சூழல் என்னை சுற்றி நடந்துகிட்ருக்கு. நான் பார்த்த கஷ்டத்தின் உச்சகட்டம், இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வேறு யாருக்குமே வராது, என்னுடைய எதிரிக்குமே இந்த நிலை வந்தது அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. எப்போவுமே ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எனக்கு அமையவே இல்லை. எல்லா சூழலும் எனக்கு எதிராகவே நடக்க மற்றவங்களுக்காக உழைக்கிறனே தவிர எனக்காக உழைச்சி என்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எனக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாமையே இருக்குது. நம்பிக்கையே போச்சுங்க. இந்த வாழ்க்கையை எப்படி தான் மீதி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வாழுவோம் அப்படிங்கிற அளவுக்கு சில பயம் அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த நிலைகள் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் மாறுமா? நான் நினச்சபடி என்னோடய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க முடியாதா? அதற்குண்டான முயற்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில் பலம் கொடுக்காதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான காலகட்டங்கள் தான் இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆட்சி நாதன் அப்படிங்கிற சொல்லலாங்க. ஸோ அந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது நிறைய மாற்றங்கள், விலகி சென்றவர்கள் கூட விரும்பி சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் யாரை எதிர்பார்த்துட்ருக்குறீங்களோ அவங்க உங்களை சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க. திடீர்னு எல்லாருமே என்னை விட்டு விலகிட்டாங்க. கூட இருந்த நண்பர்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், நான் விருப்பப்பட்ட பொண்ணு பையனாக இருக்கட்டும், எல்லாருமே என்னை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலைங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நான் தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாயிட்டேன். இந்த நிலைகள் மாறக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக இந்த வரக்கூடிய பயிற்சியிலே நடக்க போதுங்க. யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ கண்டிப்பாக உங்களை சேருவாங்க.
வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம். எந்த வேலைக்குமே எனக்கு போக பிடிக்கலைங்க, நான் நினச்ச மாதிரி ஒரு வேலையும் எனக்கு அமையலை, எல்லா வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத மன உளைச்சல் மட்டுமே ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, கூட வேலை பார்க்குறவங்க கூட என்னை ஏதாவது ஒரு விதத்தில் சிக்கலில் சிக்கி விடணும் அப்படின்னே நினைக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு கொடுத்து என்னை அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு இல்லாமல் தடுக்கிறாங்க, இதனால் என்னால் அந்த இடத்துல நிம்மதியை வேலை பார்க்க முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும், சம்பள உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தொழிலில் இது வரைக்கும் உங்களை மட்டுமே பயன்படுத்தின நபர்கள், அதாவது உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கட்டும்ங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நல்லபடியாக செய்வீங்க, ஆனால் அதே விஷயம் அவங்களுக்கு பண்ணால் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுதுங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அவங்களுக்கு முன்னாடியே ஆரம்பித்தேன், ஆனால் இன்றைக்கி என்னோடய நிலை அதே இடத்துல ஜீரோவில் தான் இருக்குங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்கள என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போகக்கூடிய காலகட்டங்கள் நடந்துகிட்ருக்குது, கண்ணு முன்னாடி இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுனால என்னால் அதை சமாளிக்கவே முடியல, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கட்டாயமாக இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு தெரிஞ்சு அதில் முன்னேற்றம், அதாவது டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுடைய தொழில் ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலமாக இருக்க போகுது. திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள், திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான ஸ்டேஜில் நடந்தது அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நானாக ஆசைப்பட்ட வாழ்க்கையும் அப்படிங்கிறது சரியான விதத்தில் அமையலைங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை கரெக்டாக அமைஞ்சதுன்னா அந்த வாழ்க்கையாவது நல்லபடியாக ஏற்றுக்கலாம்னு நினச்சா இது ரெண்டுமே எனக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. ஸோ நான் விருப்பப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன நடந்ததுன்னே தெரியல, திடீர்னு எங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்தது, அந்த சண்டையினால் இன்றைக்கி 2 பேருமே பிரிஞ்சிட்டோம், மறுபடியும் அவங்க என்னை தேடி வருவாங்களா, நான் எதிர்பார்த்தபடி நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டு சென்றவர்கள் விரும்பி சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு யோகம், உங்களுக்கு மேலே ஒரு சுய மரியாதை, கௌரவம், அந்தஸ்து உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. ஸோ திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. கணவன் மனைவி பிரிவினைகள் கூட ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள், 2 பேருக்குமே நல்லபடியாக தாங்க இருந்தது, எந்த ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே இல்லை. ஆனால் சம்மந்தமே இல்லாத சில விஷயங்களால் இன்றைக்கி நாங்கள் தேவையில்லாமல் மன உளைச்சல் ஏற்பட்டு 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு நிலை. ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட இல்லைங்க. குடும்பத்தில் தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் வந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். நல்ல ஒரு இடத்துல உட்காந்து சந்தோஷமாக பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்க, நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூட முடியல, சரியாக தூங்கவே முடியாத அளவுக்கு சில நிலைகள் ஏற்பட்டுருச்சு. இந்த மாதிரி ஒரு மன உளைச்சலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும்போது இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க, காதலர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம், காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமணம் வரைக்கும் நிச்சயமாக கொண்டு போகும். இந்த இடைப்பட்ட காலகட்டங்களே இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆக போகுதுங்க. அடுத்ததாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படுங்க. ரொம்ப நாளாக அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஃபேவரான ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு சொல்லி முயற்சி எடுத்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக பிளான் பண்ணிகிட்ருக்குங்க, ஒரு புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், அல்லது சொந்தமாக எங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டணும், அல்லது புதுசாக ஒரு இடம் வாங்கணும், அந்த இடத்துல இது வரைக்கும் நின்று போன வீட்டு வேலையை முறையாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு யோசித்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது கரெக்டான காலகட்டங்களில் சரியான விதத்தில் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா நிச்சயமாக இந்த வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ஜென்மஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் எல்லாமே கண்டிப்பாக இருக்க போதுங்க. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் இது வரைக்கும் நம்பி ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபா கடன் கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா என் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுங்க. மற்றவங்களுக்கு என்கிட்ட பணம் கொடுத்தா அந்த பணம் திரும்ப கிடைக்காம போயிருமோ, எதை வச்சு இவர் திரும்ப கொடுப்பாரு, இவர் அவ்வளோதான், இவர்கிட்ட எந்த ஒரு சரக்கும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக மாறிட்டு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புகள் கூட மாறிடுங்க. நீங்கள் கரெக்டான விதத்தில் வேலைக்கு போகிறதோ அல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை நல்ல லெவலுக்கு கொண்டு போகும்போது மற்றவங்களுடைய பார்வை உங்கள் மேலே படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் சில காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க. நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலகட்டங்கள். பூர்வீக சொத்துக்கள் கூட உங்கள் கைக்கு சேருங்க. அதாவது மனைவி வழி சொத்துக்கள் கூட உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது கூட தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, மன அமைதி அப்படிங்கிறது இருக்கும். சட்ட ரீதியாகவும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இது வரைக்கும் ரொம்ப நாளாக ஒரு லீகல் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட அது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில்.
ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. இதுவரைக்கும் உடல் ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. அதற்குண்டான வைத்தியமும் அதற்குண்டான சரியான மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது, கல்வியில் குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், அடுத்த உயர்கல்வி படிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், வெளியூர் சென்று படிப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்த இடத்துலேருந்து ஒரு சிறிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பெண்களுக்கு இது ஒரு உகந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இது வரைக்கும் குடும்ப ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், மாமனார் மாமியார் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும், உறவினர்கள் மூலமாக இருந்து வந்த சில சங்கடங்கள் அப்படிங்கிறதும், காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறதும், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பாதிப்புகள், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தன்னுடைய ராசியில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்றதுனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் அந்யோன்யம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு, அதற்குண்டானபடி திசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.